விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய சித்திரை கனி காணும் முறை என்ன? தமிழ் புத்தாண்டிற்கு முதல் நாளே பூஜையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மங்கள பொருட்களை காண செய்வதே கனி காணுதல் ஆகும். புத்தாண்டின் முதல் நாள் பூஜை அறையை சுத்தம் செய்து தயார் செய்ய வேண்டும். ஒரு தாம்பாளத்தில் மாம்பழம், வாழைப்பழம், பலாச்சுளை, ஆப்பிள், ஆரஞ்சு முதலான பழங்களை வைக்க வேண்டும். பின்பு சிறு கிண்ணங்களை எடுத்து ஒவ்வொன்றிலும் அரிசி, துவரம்பருப்பு, சர்க்கரை, கல்லுப்பு ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். கொன்றைப்பூ, வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் கிழங்கு, வளையல், அன்னபூரணி சிலை, சிறிய கிண்ணத்தில் நாணயங்கள், நகை மற்றும் பணத்தை தட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜையறை செம்பில் நீரை நிரப்பி அதில் பூக்களை தூவி பச்சை கற்பூரத்தை சிறிது தூவி மேலே மாவிளை மற்றும் தேங்காயை வைத்து கலசத்தை தயார் செய்து அவற்றையும் தட்டிற்கு அருகே வைக்க வேண்டும். பின் இந்த பொருட்கள் அனைத்தும் கண்ணாடியில் தெரியும்படி ஒரு கண்ணாடியை எதிரே வைக்க வேண்டும். இவை அனைத்தையும் புத்தாண்டிற்கு முதல் நாளே இரவு தூங்குவதற்கு முன்னரே தயார் செய்துவிட்டு தூங்க செல்ல வேண்டும். புத்தாண்டின் காலையில் கடவுளை வணங்கி பூஜை அறையில் வைத்துள்ள மங்கள பொருட்களை முதலாக பார்க்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரையும் பார்க்க செய்து குழந்தைகளையும் பார்க்க செய்ய வேண்டும். இவ்வாறு தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் சித்திரை கனி காணுதல் செய்து புத்தாண்டை தொடங்கினால் இந்த விசுவாவசு ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையும்.